வருண் நடிச்சு வெளியான ஜோஸ்வோ படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். முதல்ல இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்துடலாம். ஹீரோவோட அப்பா அம்மாவை சில பேர் கொலை பண்ணிடுறாங்க. ஹீரோவோட அப்பா அம்மாவை கொலை பண்ணவங்களை ஹீரோ ஒரு டீம் ரெடி பண்ணி ஹீரோவோட அப்பா அம்மாவை கொண்டவங்களை தேடி தேடி போய் கொலை பண்ணிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல பெரிய ஒரு இடத்துல இருக்க பொண்ணுக்கு பவுன்சரா போறாரு. அவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயினியே கிட்னாப் பண்றதுக்கு ஒரு டீம் வராங்க. ஹீரோ கொலை பண்ணி பாதிக்கப்பட்டவங்க அவங்க எல்லாம் சேர்ந்து ஹீரோவை கொலை பண்ண வராங்க. இதுல இருந்தெல்லாம் ஹீரோ எப்படி தப்பிக்கிறாரு, என்ன பண்றாருன்றத இந்த படத்தோட மொத்த கதை. ஆக்சன் லவ் கலந்த படம் தான் இது. இந்த படத்துல வர பேக்ரவுண்ட் ஸ்கோர், சாங், கேமரா ஒர்க் சூப்பரா பண்ணிருந்தாங்க. ஆக்டிங் வருண் சூப்பரா நடிச்சிருந்தாரு. அவரு வெளிநாட்டுக்கு போய் சண்டை போடுறதுக்காக பயிற்சி எடுத்துட்டு வந்தாரு இந்த படத்துக்காக. இதனாலேயே இந்த படத்துல வர சண்டை காட்சி எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப சூப்பரா பண்ணிருந்தாங்க. இந்த படத்தோட நெகட்டிவ் என்னன்னா, ஜோஸ்வா அப்படின்ற ஒரு படம் வந்திருக்கான்னு நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்கு முக்கியமான காரணம், இந்த படம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே வர வேண்டிய ஒரு படம். பிக் பாஸ் சீசன் 5ல ஹவுஸ்மேட்டா வருண் இருப்பாரு. அப்பயே இந்த படத்தை முடிச்சிட்டாங்க. அப்பயே இந்த படம் ரிலீஸ் ஆக வேண்டியது பண பிரச்சனைனால இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் அப்பயே ரிலீஸ் ஆயிருந்தா வருண் அப்படின்ற ஒரு எல்லாத்துக்கும் தெரிஞ்சதால இந்த படத்தோட ஓப்பனிங் ஒரு அளவுக்காக இருந்திருக்கும். இப்ப ரொம்ப நாள் ஆயிட்டதால நம்ம எல்லாருமே ஒரு மறந்து போயிருப்போம். இதனாலேயே இப்ப இந்த படம் ரிலீஸ் ஆனதால நம்ம எல்லாருமே இதை கண்டுக்காம கடந்து போயிட்டோம். மொத்தத்துல படம் எப்படி இருக்குன்னா, ஒரு 2 மணி நேர படத்துல எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைட்டா இருந்தாலுமே 10 நிமிஷத்துக்கு மேல அந்த ஃபைட் இருந்துச்சுன்னா நம்ம எல்லாருக்குமே போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். 2 மணி நேர படத்துல முக்காவாசி சீன் ஃபைட்டா இருந்தா போர் அடிக்காம இருக்குமா என்ன?